ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து எப்படி நான் புரட்டாசி மாதம் ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை பூஜை பண்ணுறன்ட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் 4 o'clock ஏஞ்சிட்டு சீக்கிரமாக இன்றைக்கி பூஜை எல்லாம் பண்ணணும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து 8 o'clock ஒர்க்குக்கு போவார். ஸோ அதனால் சீக்கிரமாக ஒரு 7 or 7:30 பூஜை பண்ணணுன்ட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் ஏஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்டாக நானும் ரெடி ஆகிட்டு வீடும் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குக்கிங் ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பெருமாளை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பொறுமையாக உக்காந்து பெருமாளை ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற பெருமாளோட ஃபோட்டோ வந்து இப்படி தான் இருக்கும். லேமினேஷன் ஃபோட்டோன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது எதுவும் க்ரிப்பாலாம் நிற்காது. இதுக்கு டை வேணால் பண்ணிவிட்டு எங்கன்னா ஆணியில் மாட்டினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பின்னாடி வந்து செல்லோ டேப் போட்டுட்டு அப்படியே வாலில் ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே வந்து அதே மாதிரி காமாட்சி விளக்கு, அப்புறம் புள்ளியார் மண் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது. எந்த பண்டிகை வந்தாலும் சாமியெல்லாம் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு தான் பூஜை பண்ணுவேன். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து நாமம் இஸ்டலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபோட்டோவில் இருக்கிற எல்லா சாமி, லக்ஷ்மி சாமிக்கும் எல்லாத்துக்கும் அப்படியே பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த விலாகில் வந்து நான் அதிகமாக பூஜையில் என்னென்ன பண்ணுறோம் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கிறேன். எதுவுமே கிச்சனில் என்ன சமைக்கிறேன் அதை பற்றி எதுவுமே நான் காமிக்கல. லைக் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நான் என்னென்ன குக்கிங் பண்ணுறேன், என்னென்ன ரெசிபி பண்ணுறேன் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. மீன்ஸ் காலையில் சீக்கிரம் ஏஞ்சிருந்தனால ஃபர்ஸ்ட்டு குக்கிங் தான் பண்ணணும், அதுதான் லேட் ஆகும். ஸோ அதனால் காலையில் ஏஞ்சி சீக்கிரமாக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பெருமாளெல்லாம் ரெடி பண்ண வந்தேன். ஸோ மீன்வைல் சாமிக்கு வந்து நேற்றே துளசி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் காலையில் கட்டிக்கலான்ட்டு. அதை வந்து பூ கட்டுற மாதிரி கட்டின்னுக்கிறேன். துளசியை ஃபஸ்ட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு துளசிலையும் ஒரு ஒயிட் ரோஸ் வச்சு கட்டிகிட்ருக்குறேன். சாமிக்கு வந்து எப்போவுமே நம்ம கையால் இந்த மாதிரி பூ கட்டும் போதோ நம்ம கையால் எதனா ஒரு டெக்கரேஷன் பண்ணும் போதோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். சம்திங் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி ரொம்ப க்ரேட்டாக எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் அன்றைக்கும் எனக்கு இருந்திருந்து. பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு மாலை மாதிரி போட்டுட்டு எங்கெங்கே ரெட் ரோஸ் எல்லாம் வைக்கணுமோ அது எல்லாமே வச்சுட்டு வெளியே வந்து கோலம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் வெளியே எல்லாம் பூவெல்லாம் வைக்கணுமா இருந்துச்சு, அதுவும் எல்லாமே வச்சுட்டு இருந்தேன். பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வடை ஒன்று செய்யணுமா இருந்துச்சு. அதையும் செஞ்சுக்கினே சைட் பை முருங்கீரை பொரியல் செய்யணுமா இருந்துச்சு. ஆனால் முருங்கீரை வந்து கிள்ளி க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமே. செய்கிறது குக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாது. ஸோ அதுவும் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கணுமோ அதுவும் எல்லாம் வச்சுட்டேன். ஸோ வெளியே வந்து ஒரு 2 அகல் விளக்கு வச்சுருக்குறோம். அதுவும் எல்லாமே சாமிக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம காமாட்சி விளக்கு வேறு என்னென்ன விளக்கு இருக்கோ அது எல்லாமே விளக்கு ஏற்றி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்.
வழுக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து படசலையில் போடணும். அதனால் ஒரு பெரிய வாழை இலை ஒன்று போட்டுட்டு அதில் வந்து சாப்பாடு போட்டு சாமிக்கு பூஜை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் செஞ்ச டிஷ்ஷு வந்து ஒயிட் ரைஸ். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியல். நெக்ஸ்ட்டு முருங்கீரை பொரியல். நெக்ஸ்ட்டு அவரைக்காய் பொரியல். தென் சேமியா பாயசம். லாஸ்ட்டாக சுற்றி வந்து வடை வச்சிட போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா சாம்பார், முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து நடுவில் ஊற்றிட்டு அதே மாதிரி அந்த சாம்பார் கூடவே கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறமா வெல்லம் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து புரட்டாசி மாதம்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் எதுன்னா இந்த தழுகுன்னு சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம கையில் கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து பொரியல் எல்லாமே கொஞ்சம் 3 வெரைட்டிஸ் தான் செஞ்சேன். தென் வேறு வீட்டிலலாம் நான் பார்த்துருக்குறேன் லைக் 9 வெரைட்டிஸ், அப்புறமேல 5 வெரைட்டிஸ் ஆஃப் பொரியல் செஞ்சுட்டு சாமிக்கு படைப்பாங்க. ஸோ இருக்கிறது நாங்கள் 2 பேர், அதனால் சிம்பிளாக ஒரு 3 பொரியல், அப்புறமேல சேமியா பாயசம், வடை, சாம்பார், ரசம் இதெல்லாமே வச்சு பூஜை பண்ணி முடிச்சியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சனிக்கிழமை சாமி கும்பிட்டு முடிச்சியாச்சு எங்களுது. ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருப்போம். லைக் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம இந்த மந்த்து ஃபுல்லாக இருப்போம் நாங்கள். ஸோ ஃபைனலாக எங்கள் வீட்டு பெருமாள் வந்து இப்படி தான் ரெடியாக இருந்தார் அன்றைக்கு. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தென் வாழை இலை விருந்தும் இப்படி தான் இருந்தது பெருமாளுக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.